அவன் ஒரு ரிசர்ச் பேப்பரை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கான். டெட் லிஃப்ட் பண்ணா இன்ஜுரி தான் ஆவீங்க, அதுல எந்த யூஸும் இல்லைன்னு. டெட் லிஃப்ட் பண்ணி மசில் பில்ட் பண்றதே கஷ்டம், அது வேஸ்ட்னு. இந்த சயின்ஸ் பேப்பர் மேக்ஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு ரியல் லைஃப்ல என்ன நடக்கும்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல டெய்லி ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் கீழே குனிஞ்சு ஏதாச்சும் ஒன்று எடுப்பீங்க. அதே தான் டெட் லிஃப்ட்டும். இன்ச் பண்ண போறீங்க, கீழே போயிட்டு எடுத்துட்டு மேல வர போறீங்க. இதை பண்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு சயின்ஸ் பேப்பர், ரிசர்ச் பேப்பர் இதெல்லாம்? வாக்கிங் எப்படி பேசிக்கான ஒரு ஹியூமன் மூவ்மெண்ட்டோ அதே மாதிரிதான் டெட் லிஃப்ட் ஒரு பேசிக்கான ஹியூமன் மூவ்மெண்ட். வாக்கிங் பண்ணா இன்ஜுரி ஆயிரும், அதனால நான் வாக்கிங்கே பண்ண மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரிதான் நீங்க டெட் லிஃப்டே பண்ண மாட்டேன்னு சொல்றதும். டெட் லிஃப்ட் பண்ணி நிறைய பேத்துக்கு இன்ஜுரி ஆகுது, அதனாலதான் நான் டெட் லிஃப்டே பண்றது இல்ல. அது டெட் லிஃப்ட் மேல பிரச்சனையே கிடையாது, அது பண்ணக்கூடிய பர்சன் மேல பிரச்சனை. அவனோட ஈகோ காண்டி டெட் லிஃப்ட்ல ஃபுல் வெயிட்ட போட்டு 1 hour புஷ் பண்ணானா டெட் லிஃப்ட்ல மட்டும் கிடையாது, பைசப்ஸ் கர்ல கூட அவனுக்கு இன்ஜுரி ஆகும். டெட் லிஃப்ட் பண்ணாம மசில் பில்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பண்ண முடியும். பட் ஃபிட்னஸ்னா என்ன? நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் உங்களோட ரியல் லைஃபுக்கு அதை சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், கீழே ஒரு ஹெவியான பொருள் இருக்கு, அதை நீங்க தூக்கியே ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நீங்க டெட் லிஃப்ட் கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த பொருளை ஈஸியா தூக்கிடுவீங்க, இன்ஜுரி எதுவுமே ஆகாது. பட் நீங்க டெட் லிஃப்டே பண்ணதே இல்ல, பியூர் ஹைப்பர்ட்ராஃபிக் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களால அந்த பொருளை தூக்க முடியாது. ரெண்டாவது அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அன்னைக்கு இன்ஜுரி ஆக தான் போகுது. மசில் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க டெட் லிஃப்ட் பண்ண வேணாம், ஐசோலேஷன் மூவ்மெண்ட் பண்ணி மசில் பில்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க ரியல் லைஃப்லயே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இருக்க ஒரே ஒர்க் அவுட் டெட் லிஃப்ட் மட்டும்தான். டெட் லிஃப்ட் எப்படி சேஃபா பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். ஃபிட்னஸ் இருக்க ட்ரூத்தை பத்தி தெரிஞ்சுக்க என்னைய ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.